ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் மீடியா ஜங்ஷன். ஸோ நம்மளுடைய இந்த செகண்ட் சேனலில் நம்ம வந்து ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம போட போகிறோம். வேலைவாய்ப்பு பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 பிஸ்னஸ்க்கு மேலே சப்போர்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து பேசிக் வெர்ஷன் அண்டு வந்து இஆர்பி வெர்ஷன் 2 வெர்ஷன் உண்டு. அதில் இங்கிலீஷ் மட்டும் சப்போர்ட் பண்ணுற வெர்ஷன் அண்டு யூனிகோட் சப்போர்ட் பண்ணுற வெர்ஷன் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 100 ப்ளஸ் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணும். யூனிகோடு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட் அண்டு மளிகை கடை அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தமிழில் பில்லிங் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த யூனிகோடு அப்படின்ற இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். யூனிகோட் சப்போர்ட் ஃபார் தெலுங்கு, ஹிந்தி, கர்நாடகா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். அதுதான் வந்து ஸ்பீட் ப்ளஸ் மினி அண்ட் ஸ்பீட் ப்ளஸ். ஸ்பீட் ப்ளஸ் மினிக்கும் ஸ்பீட் ப்ளஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்பீட் ப்ளஸ் மினி வந்து ஒன்லி சப்போர்ட்டட் ஃபார் ரீட்டைல் பிஸ்னஸ். அதே மாதிரி இங்கிலீஷ் வெர்ஷனில் 1 Pro அப்படின்றது ரீட்டைல் பிஸ்னஸ்க்கு வந்து ஒன்லி ஃபார் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் பிஸ்னஸ் ரிலேட்டடாக மட்டுமே சப்போர்ட் பண்ணும். இந்த 2 ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 1 Pro வந்து 1 Pro அண்ட் ஸ்பீட் ப்ளஸ் மினி, இந்த 1 ப்ளஸ்க்கும் ஸ்பீட் ப்ளஸ்க்கும் இடைப்பட்ட அந்த டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பர்ச்சேஸ் என்ட்ரியும் ஸ்டாக் மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்காது. ஸோ எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி என்ன சேல்ஸ் ஆகுது அதனுடைய ரிப்போர்ட்ஸ் அண்டு என்டையர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணி அதை ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் அதாவது பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் மெயின்டைன் ஆகிற அந்த ஆப்ஷன் வந்து 1 ப்ளஸ்லேயும் ஸ்பீட் ப்ளஸ்லேயும் இருக்காது. இதுதான் வந்து இந்த 2 வெர்ஷன்ஸ்க்கான ஒரு வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அப்படியே கீழே வந்தீங்கன்னா, நம்ம சாஃப்ட்வேர் மேஜராக அப்போ சப்போர்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், அதாவது அட்வான்ஸாக இருக்கக்கூடிய பிஸ்னஸே சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கீழே வரக்கூடிய எல்லா பிஸ்னஸ்க்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, நம்ம சாஃப்ட்வேருடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பேக்கப் எடுத்துக்கோம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து எக்ஸல்லே நம்ம பண்ணிக்க முடியும். பர்ச்சேஸ் இன்வென்ட்ரி, இந்த பர்ச்சேஸ் இன்வென்ட்ரி மட்டும்தான் இந்த ரீட்டைல் பிஸ்னஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீட் ப்ளஸ் மினி அண்ட் 1 Pro. இது வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த பர்ச்சேஸ் இன்வென்ட்ரி மட்டும் இருக்காது. மற்றபடி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், சென்ட் பில் ஆன் வாட்ஸ்அப், ரீப்ளேஸ்மெண்ட், டச் போஸ், பார்கோட் அண்டு ஆன்லைன் ஆஃப்லைன், ஓகேங்களா, இது எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து கஸ்டமருக்கு நம்ம சொல்லி கொடுத்த முடியும். ஆனால் இந்த 7 days ப்ரோக்ராமை நான் ஏன் அதை கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் ப்ளேஸில் போய் நீங்களே செல்ஃபாக வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம். எங்களை நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் காத்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுடைய ஷெடியூலுக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்களே போய் கஸ்டமர் ப்ளேஸில் போயிட்டு உங்களுடைய ட்ரைனிங்கை கொடுத்து நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த ட்ரைனிங் வந்து நம்ம 7 days ப்ரோக்ராம் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். வேறு ஒரு ரீசன் சொல்லணும் அப்படின்னா, 7 days வரையும் இப்போ எங்களுடைய ட்ரையல் வெர்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இது இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் எங்ககிட்ட சாஃப்ட்வேர் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலும் சரி, இந்த 7 நாள் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்திங்கனாலே போதும். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வடிவமைச்சிக்க முடியும். அடுத்தது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு தவிர்த்து பாண்டிச்சேரி, கர்நாடகா, தெலுங்கு பேசக்கூடியவங்க, கர்நாடகா ஃபுல்லாக வந்து நம்ம சிஆர்எம் வந்து கொடுத்துட்ருக்குறோம். இந்த சிஆர்எம் மூலயமா நீங்கள் வந்து இதனுடைய லைசன்ஸ் கீயை மேனேஜ் பண்ண முடியும். தென் வந்து கஸ்டமருக்கு நீங்கள் உடனே இமிடியேட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதை நான் ஒரு ஷார்ட்டாகவே போட்டிருக்கேன். பாருங்கள், MyERP பில்லிங் சாஃப்ட்வேர் நேம் பொறுத்தவரையும் உங்களுக்கு பிடிச்ச நேம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் ஏரியாவில் இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் நேம்லேயே நீங்கள் மாற்றி சேல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது வந்து ரீபிராண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த ரீபிராண்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமம் நீங்கள் ஒரு சிஆர்எம், அதாவது எங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி
சிஆர்எம் வாங்கிக்கணும். அதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கணும். ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்க இது வந்து பேசிக், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 Pro இல்லை ஸ்பீட் மினி அது ஒரு லைசன்ஸை நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி 1+ அண்ட் ஸ்பீட் ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு கீ வந்து ஹோல்டு பண்ணி வைக்கணும். இதில் ஒரு கீ வந்து நீங்கள் வந்து உங்கள் பேனலில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் தான் கண்டிஷன். அப்படி வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீபிராண்டிங் அலோவ் பண்ணுவோம். 2 விதமாக டீலர் இருக்காங்க. ஒன்று வந்து ரிஜிஸ்டர் டீலர் அண்ட் ரெஃபரல் டீலர். ரெஃபரல் டீலர் வேறு, ரிஜிஸ்டர் டீலர் வேறு. நீங்கள் ரெஃபரல் டீலராகவும் வரலாம், ரிஜிஸ்டர் டீலராகவும் வரலாம். அதனுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்க இல்லை எனக்கு சேட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதை ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோ. தென் வந்து எப்படி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்றத அந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். தென் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சுக்கிறேன். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் ஃபைல் ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது இந்த சப்போர்ட் ஃபைலுன்றதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து தேவையான இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரோக்ராம்ன்ற ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் டவுன்லோட். ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணது சப்போர்ட் ஃபைல். ஓகேவா? அடுத்தது நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறது 1 Pro. ஓகேங்களா? 1 Pro கிளிக் பண்ணுறேன். அதே சேம் மெத்தட் தான். ஸோ அதே ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ 2 இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸை நம்ம பண்ணிட்டோம். மூணாவது கிறிஸ்டல் ரிப்போர்ட் இந்த லிங்க்கில் இருக்காது. நான் இன்னொரு லிங்க்கு வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய கோர்ஸ் வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கணும், அது வந்து அவைலபிளில் இருக்கணும். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி நான் இந்த கிறிஸ்டல் ரிப்போர்ட்டுன்ற அந்த நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ அதில் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கிறிஸ்டல் ரிப்போர்ட். ஸோ இப்போ நான் டவுன்லோட் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். இப்போது இது வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இப்போ பாருங்கள், நான் இந்த லிங்க்கே நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி என்டர் அடித்தா எனக்கு வந்து இந்த விண்டோ வரும். ஓகேங்களா? தென் இங்கே போய் கிளிக் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை டவுன்லோட் எனிவேன்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். எப்படி நம்ம ப்ரீவியஸாக 2 சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணோமோ அதே கான்செப்டில் தான் இதுவும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போது டவுன்லோட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நான் வந்து டவுன்லோடில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் 2 ஃபைல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் எதை இன்ஸ்டால் பண்ணணும், சப்போர்ட் ஃபைலுன்றதை இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்த உடனே எஸ், நெக்ஸ்ட்டு, இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த DLL ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸல் சப்போர்ட்டிவ், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் உண்டு. அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஸோ இந்த எரர் வந்தால் இக்னோர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த எரர் வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்குன்றதுனால அந்த எரர் வருது. ஸோ தென் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் ரிஸ்ட் ஆனோடனே ஃபினிஷ் அப்படின்னு வரும். ஓகே, அடுத்தது 1 Proன்ற அந்த செட்டப்பை நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட். இந்த லொக்கேஷன் நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த ட்ரைவ் சேஃபாக படுது, இ ட்ரைவில், எஃப் ட்ரைவில், எந்த ட்ரைவ் உங்களுக்கு சேஃபாக படுதோ அந்த லொக்கேஷனில் வச்சுருக்கான். ஸோ இது ட்ரைனிங் பர்பஸ்ன்றதுனால ட்ரைனிங்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ அது உள்ள 1 Proன்றது இன்ஸ்டால் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப் ஐக்கான், எஸ், இன்ஸ்டால். ஸோ அவ்வளோதான், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். மூணாவதாக இருக்கிறது கிறிஸ்டல் ரிப்போர்ட்டு. கிறிஸ்டல் ரிப்போர்ட் வந்து நம்ம அதிலே கீ இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அக்கௌண்டிங்கில் கிறிஸ்டல் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும் பாருங்கள். கிறிஸ்டல் ரிப்போர்ட் 8.53. ஓகேங்களா? 1+ பொறுத்தவரை 8.53. இங்கே பாருங்கள், இதுக்கான சீரியல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை செட்டப் ரன் பண்ணி இந்த சீரியல் கொடுத்து நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா போதும், கிறிஸ்டல் ரிப்போர்ட் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? பாருங்கள், தென் ஓகே. இப்போது இந்த ஐக்கான் தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணது. பாருங்கள், ஏற்கனவே நான் இன்னொரு ஐக்கானும் இதில் இருக்கும். தென் வந்து அதனோட டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ட்ரைனிங்கில் 1 Pro அப்படின்றது இருக்குது. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹவு டு கிரியேட் நியூ கம்பெனி. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கீழே ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுன்றதையும் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய கிரியேட் நியூ கம்பெனி அப்படின்றத
கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே ஜென்ரலாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் இப்போது ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம ஜென்ரலாக ஃபில் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் நம்ம இங்கேயும் ஃபில் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் மீடியா ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆட் பண்ணிக்கிறேன். என்டர். இந்த என்டர் நீங்கள் மீடியா ஜங்ஷன் கொடுத்துட்டு என்டர் அடிக்கும் போது என்ஜினியர் நேம், காண்டாக்ட் நம்பர், பார்ட்னர் கோடு அப்படின்றது கேட்கும். இதுதான் நம்மளுடைய டீலருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பார்ட்னர் கோட் டீட்டெயில்ஸு. இது நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு என்னுடைய பேர், என்னுடைய நம்பர், என்டர், என்னுடைய பார்ட்னர் கோடு நான் கொடுத்துட்டு செக் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சிட்றேன். அடுத்தது அட்ரஸ்ஸு. நம்ம பில்லில் என்னென்ன வரணுமோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இங்கே போட்டுக்கணும். ஸோ பில்லில் இந்த இன்ஃபர்மேஷன் தான் வேணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இந்த மார்ச் 31 உங்களுக்கு வந்து 2022 ஃபினான்ஷியல் இயர் மாறும். அதுக்கப்புறம் நம்ம ஃபினான்ஷியல் இயரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டேட்டாபேஸ். பொதுவாகவே டேட்டாபேஸ் வந்து பெரிய அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இப்போ ஃபேமஸான அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அதில் வந்து எம்எஸ் ஆக்சஸ் டேட்டாபேஸும் எஸ்கியூஎல் டேட்டாபேஸும் தான் இருக்கும் அதிகபட்சம். ஏன்னா இவங்க ரெக்கமெண்டட் வந்து எம்எஸ் ஆக்சஸ் டேட்டாபேஸ் கொடுக்குறாங்க. எஸ்கியூஎல் வேணும்னாலும் நீங்கள் எஸ்கியூஎல் செட்டிங்ஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் இதில் உண்டு. ஓகேங்களா. தென் வந்து இப்போதைக்கு நம்ம எம்எஸ் ஆக்சஸ் டேட்டாபேஸ். இங்கே பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேங்க்கோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் சூப்பர் யூசர். எப்பயுமே அப்ளிகேஷனுக்கு சூப்பர் யூசர், மெயின் யூஸராக இருப்பாங்க. அதுக்கு கீழே வர்றவங்களாம் நம்ம வந்து யூசர் கேட்டகரி வைஸ் நம்ம பிரிச்சுக்கலாம். இந்தந்த கேட்டகரிக்கு இந்தந்த ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டருக்கு ஒரு குறிப்பிட்ட ரைட்ஸ் நம்ம செட் பண்ணிக்க முடியும். அது நம்ம உள்ள போய் யூசர் ரைட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய 1:1ன்றதையே நான் விட்டுட்டு ஜஸ்ட் கிரியேட் கம்பெனி அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே பாருங்க நியூ கம்பெனி ஹேஸ் பின் கிரியேட்டட் அப்படின்னு வருது. ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்படி தான் வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணணும். தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி கம்பெனி க்ரியேட் ஆகிடும். இந்த சாஃப்ட்வேரில் மல்டிபிள் கம்பெனியை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா இன்னொரு பிஸ்னஸையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 10-20 பிஸ்னஸ்னால் கூட ஒரே சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும்.